பிரதமர் ரணில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழி. இலங்கையில் தொடரும் அரசியல் அதிரடிகள். பிரதமர் பதவிக்கு ரணிலின் நியமனத்தை ஏற்க முடியாது, கர்தினால் ரஞ்சித் ஆண்டகி. ரணிலை பிரதமராக நியமிக்கும் யோசனையின் பின்னணி. கிழட்டு மைனாவுக்கு பதில் கிழட்டு கோழி, பின்னணியில் ஏகாதிபத்திய சூழ்ச்சிகள். பொருளாதார நெருக்கடிகளை பிரதமர் ரணில் வெற்றி கொள்வார், டக்ளஸ் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பிரச்சினையை உடனடியாக தீர்க்க புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுக்க உள்ளதாக உறுதியளித்துள்ளார். பிரதமராக பதவியேற்றதில் இருந்து எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதே அவரது முதன்மையான பணியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா மற்றும் பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார். அதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண மேற்குலக நாடுகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் பேச்சுவார்த்தைகளும் விரைவில் இடம்பெற உள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து இலங்கை மக்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்வந்திருக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா, நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மைகளை உருவாக்கக்கூடிய பிரதமரின் செயல்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 6வது தடவையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்றிருக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இருக்கின்ற அனுபவமும் சர்வதேச உறவுகளுக்கு நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீள்வதற்கு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச மேற்கொண்டு வருகின்ற முயற்சிகளை இலகுபடுத்தும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக நடைமுறை சாத்தியமற்ற விடயங்களை பேசிக்கொண்டு இருக்காமல் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் உருவாக உள்ள புதிய அரசாங்கத்திற்கு ஏனைய தமிழ் தரப்புகள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டுமெனவும் இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகத்தினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவிக்கு ரணிலின் நியமனத்தை ஏற்க முடியாது என மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவையின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எடுத்ததாக கூறப்படும் முடிவு குறித்து பேராயர் இன்று கொழும்பில் செய்தியாளர்களிடம் அதிருப்தி தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தின் ஒரு பிரதிநிதி மட்டுமே மற்றும் அவர் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறவில்லை. இந்த நியமனம் சட்டபூர்வமானதல்ல. தற்போது இந்த நாட்டிலுள்ள மக்கள் விரும்பும் தீர்வும் இதுவல்ல. அரசியலில் தோற்கடிக்கப்பட்ட மற்றும் மக்களால் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு நபரை அல்ல, மரியாதைக்குரிய நேர்மையான நபரையே மக்கள் விரும்புகின்றார்கள் என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு நபரை மக்கள் விரும்புகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மகாநாயக்க தேரர் கட்சி சார்பற்ற நபரை பரிந்துரைக்கின்றனர். அந்த பரிந்துரை என்ன ஆனது என்பது அனைவரின் யூகமாக உள்ளது. தற்போதைய நெருக்கடியிலிருந்து எதிர்காலத்தில் நம்பிக்கையுடன் முன்னேறுவது அவசியம் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். இந்த அமைப்பில் முழுமையான மாற்றம் தேவை. அது தற்போதைய நாடாளுமன்ற கட்சிகளின் தலைவர்கள் மூலம் நடக்க முடியாது எனவும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளின் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு பக்கச்சார்பற்ற நபரால் மட்டுமே இது நிகழ முடியும் என்றும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பிரதமராக பதவி பிரமாணம் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெறும் 20,000 என்ற சிறிய வாக்குகளை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தார். எனினும் தேசிய பட்டியலில் உறுப்பினர் பதவி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். அவ்வாறு தேசிய பட்டியலில் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து பிரதமராகி வரலாற்றில் இடம் பிடித்த ஒருவர் இலங்கையில் மாத்திரமன்றி உலகத்திலேயே இல்லை என தெரிய வந்துள்ளது. அத்துடன் அவர் 6வது தடவையாகவும் பிரதமராக பதவி பிரமாணம் செய்துள்ளார். இதுவும் ஒரு உலக சாதனைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அரசியல் நெருக்கடி காரணமாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது பதவியை ராஜினாமா செய்ததுடன் கொழும்பை விட்டு வெளியேறி தலைமறைவாகியுள்ளார். எனினும் கொழும்புக்கு வெளியில் இருந்து தென்னிலங்கை அரசியலை கையாளும் நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றார். மஹிந்த போட்ட திட்டத்திற்கு அமைய கோட்டாபய அதிரடி நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் ஒரு ஆசனத்தை மட்டும் தன்வசம் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கே புதிய பிரதமராக பதவியேற்று உலக சாதனையை படைத்துள்ளார். இந்த நிலையில் ரணிலுக்கு முதல் நபராக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் இந்த வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதமருக்கு வாழ்த்துக்கள். இந்த இக்கட்டான காலகட்டங்களில் நீங்கள் பயணிக்க நான் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை அடுத்து வரும் சில தினங்களில் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளதுடன் தலைமறைவான மஹிந்தவும் கொழும்புக்கு வரவுள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிப்பதன் ஊடாக ராஜபக்சவினரை பாதுகாக்க முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. அத்துடன் இந்த நடவடிக்கை ராஜபக்சவினரை மீண்டும் அதிகாரத்தில் வைத்திருக்கும் முயற்சி என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் ரெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியை பதவி விலக்குமாறு காலி முகத்திடலில் போராட்டம் நடத்தும் குழுக்கள் கோரி வருகின்றன. கோட்டா கோஹோம் என்றே கூறுகின்றனர். இப்படியான சந்தர்ப்பத்தில் அரசாங்கமும் அரசாங்கத்துடன் நெருக்கமாக கொடுக்கல் வாங்கல் செய்யும் அரசியல் அணியினரும் ஜனாதிபதியை பதவியில் வைத்திருக்க முயற்சித்து வருகின்றன. தற்காலிக தீர்வை வழங்கி ராஜபக்சவினர் கையில் மீண்டும் அதிகாரத்தை தக்க வைக்க முயற்சித்து வருகின்றனர். ராஜபக்சவினர் எதிர்நோக்கி இருக்கும் பிரச்சனையில் இருந்து மீட்கும் தீர்வு தற்போது தேவைப்படவில்லை. ராஜபக்சவினரை விலக்கிவிட்டு நாட்டை மீட்கும் பணிகளிலேயே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிக்கும் யோசனையை முன்வைத்துள்ளனர். இவர்கள் தனித்தனியாக அரசியலில் ஈடுபட்டாலும் வேறு நிறங்களில் இருந்தாலும் அனைவரும் ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பது இந்த யோசனையின் மூலம் எமக்கு புலப்படுகிறது. இவர்கள் ஒரு அணியினர் என்பதன் காரணமாக கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு பிரச்சனை ஏற்படும் ரணிலை அந்த இடத்திற்கு கொண்டு வர பார்க்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கே என்பவர் யார்? மத்திய வங்கி கொள்ளையின் பிரதான சூத்திரதாரி. நாட்டை அளித்தனர். ரணில் விக்ரமசிங்கே வேண்டாம் என்று கூறியே அரசாங்கத்தை அமைத்தனர். ரணில் விக்ரமசிங்கே வேண்டாம் என கூறி ஆட்சியை கைப்பற்றிய அரசாங்கத்தின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீது நம்பிக்கை வைக்கிறார். இது மிகப்பெரிய அரசியல் கேலிக்கூத்தாகவே எங்களுக்கு தெரிகிறது எனவும் ரெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்படுவது நிலவும் நெருக்கடியை அதிகரிக்குமே அன்றி தீர்வாக அமையாது என்பதால் ஜனாதிபதி பதவி விலகும் வரை கோட்டா கோகம போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல ஆதரவு வழங்கப் போவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜாகோட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் கிழட்டு மைனாவை விரட்டிவிட்டு கிழட்டு கோழியை கொண்டுவரும் முயற்சியின் பின்னால் ஏகாதிபத்திய சூழ்ச்சிகள் இருக்கின்றன. மார்ச் 20 ஆரம்பித்த கதையின் காட்டிக் கொடுப்பையை இவர்கள் செய்கின்றனர். 5 முறை பிரதமராக பதவி வகித்து தோல்வியடைந்த தலைவர் ஒருவரை மீண்டும் நியமிப்பது திறந்து பார்த்த பையை மீண்டும் திறந்து பார்ப்பது போன்றது. ஜனாதிபதி மூழ்கும் போகும் நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே என்ற கொடியை பிடித்து தொங்க பார்க்கின்றார். தற்போது இவர்கள் இருவரும் மூழ்கப் போவதை காண முடியும். சட்டவிரோதமாக ஒன்று கூடியவர்களை கைது செய்ய வேண்டுமாயின் கடந்த 9ஆம் தேதி அலரி மாளிகையில் சட்டவிரோதமாக ஒன்று கூடிய ஆரம்பித்தவர்களை கட்டாயம் கைது செய்ய வேண்டுமெனவும் புபுது ஜாகோட தெரிவித்துள்ளார். மக்களால் தெரிவு செய்யப்பட்டதன் காரணமாக பதவி விலக முடியாது என்று கூறிய ஜனாதிபதி கொழும்பு மாவட்டத்தில் தேர்தலில் தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் அமர்த்துவதற்கு எவ்வாறு முயற்சி செய்கின்றார் எனவும் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவுக்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்கே தற்போதைய பிரச்சனையை தீர்க்க முடியாது என வலியுறுத்திய ஜாகோட இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தினால் கோட்டா கோகம பின்னர் மைனா கோகம இறுதியாக கொரு கோகமவை ஸ்தாபிப்பார்கள், இறுதியில் ரணில் கோகமவை ஸ்தாபிப்பார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைக்கால ஒருமித்த அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான பிரேரணையை முன்வைத்து மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து இடைக்கால அரசாங்கம் தேர்தலை நடத்துவது உள்ளிட்ட மக்களின் கோரிக்கைகளை உள்ளடக்கிய மாநாட்டை உருவாக்குவதற்கான பிரேரணையை முன்வைத்ததாக ஜாகோட தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை ராஜினாமா செய்யும்படி கேட்டபோது அவர் எப்போதும் மக்களால் பதவிக்கு வந்ததாகவும் அதனால் தான் பதவி விலக முடியாது என்றும் குறிப்பிட்டார். இதனை கூறிய ஜனாதிபதியை கொழும்பு மாவட்டத்தில் தேர்தலில் தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்கவை நாட்டின் பிரதமராக்குகின்றார். இந்த தீர்மானத்திற்கு ஜனாதிபதி விளக்கம் அளிக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார்.